குடித்தாலும் சரி, உன் தலையில எடுத்து ஊற்றிக்கிட்டாலும் சரி, என்ன ஆளை விடு. எம்மா மாடு கூட கழனி தண்ணி அழகா உரியுமாப்பா, இதுகளை மாதிரி கிடையாது. ராதிகா, அம்மா ராதிகா. அம்மா என் தங்கம், இப்போ எப்படி இருக்கு வலி? இப்போ சரியா போச்சுமா, கொண்டா காப்பிய. காப்பி சூப்பர்மா. பாத்தையிலாடி என் பிள்ளைய, இதுக்கு தாண்டி என் பிள்ளைன்றது. நல்லா மாடு கழனி தண்ணி குடிச்ச மாதிரி மட்டும் குடிச்சிங்க எல்லாம் பட்டு நேரம். எவ்வளவு ஒருத்தி நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பீங்களா? என் பிள்ளை சொல்கிறான். எக்கோ நேற்று ராதிகாவுக்கு வாங்கின குத்து பத்தல நினைக்கிறேன். இன்னும் 4 போடு போட்டாத்தே வாயை மூடிக்கிட்டு இருப்பா. பாவண்டி, சின்ன பிள்ளை, அடிக்காத அவளை. யாரு இவளாக்கா சின்ன பிள்ளை? போக்காங்கிட்டு நீ வேற, அவ ஊரையே வித்துப்பிடுவா. சத்தி, மரியாதையா டீயை குடிச்சிட்டு குளிச்சுட்டு வேலை கிளம்புறதுக்கான வேலையை பாரு. ராதியா, ரொம்ப வலிச்சா லீவ் எடுத்துக்கம்மா, நாளைக்கு காலேஜ் போய்க்கலாம். பரவாயில்லம்மா, அவ்வளோ வழியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, அப்போ உன்னோட விருப்பம். டீயை குடிச்சிட்டு கப்பை கொண்டாந்து சிங்கில் போடுங்க. உங்களுக்கு ஓயாமல் வந்துக்கிட்டு இருக்க முடியாது. டீ கொடுக்க ஒரு தடவை, கப்பை எடுக்க ஒரு தடவைலாம். இல்லை அம்மா, காலையிலேயே விடுவிடுன்னு இருந்தால் இந்த நாளே அப்படித்தே இருக்கும். சரி, என்னவோ, நாளைக்கெல்லாம் சீக்கிரம் எழுந்திரிச்சு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி நல்ல பேர் எடுத்துடணும். ஏக்கோ, அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. ஏண்டி, நேற்று வாங்கின அடி பத்தலையோ? அடிப்பல்ல, இனிமே அடி, கையை பிடிச்சி ஒடிச்சு அடுப்புல வச்சு போடுறேன். இதுகளோட நம்மளால குப்பை கொட்ட முடியாதுப்பா. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நான் மெண்டலா போயிருவேன். போனா போகட்டும், நம்ம பொறுமையா குடிப்போம். உலக அழகனாதான் வெற்றி, நீ அழகுதான்டா. எப்பா செண்டு, என்ன மனம் மணக்குதையா. இத்தனை உண்ணுக வந்தாக, என்னை இடுப்புல சொருக பார்த்தாக. சக்தி நீங்கதான், நீங்கதான். டேய், நீ இன்னும் தூங்கலையாடா? எங்கனே நீ தூங்க விடுற? ஒரு மனுஷன் வேலைக்கு போயிட்டு வந்து நிம்மதியாக அந்த வீட்டில் தூங்க முடியுதா? பாட்டு பாடி பாடா படுத்தி எடுக்கிற. போகும்போது ரூமை விட்டு வெளியே நிம்மதியாக தூங்க கூட முடியலை. சரி, கத்தாத, போறேன். இனி எங்க தூக்கம் வரப்போகுது? ஏக்கா, காலையிலே சமையல் வேலை முடிஞ்சு போல, ஹாயா சுத்துறீங்க. ஆமாம்மா, காலையிலைக்கு ஒரு சாப்பாடு, மதியத்துக்கு ஒரு சாப்பாடு, நைட்டுக்கு ஒன்று. நம்மளாலாம் முடியாது. அடிக்கிற வெயிலில் கிச்சனில் குளிச்சுட்டு வந்த மாதிரி தொப்புன்னு வேர்த்து போய் வர்றோம். நம்மளால் 3 வேலை சமைக்க முடியாது. காலையிலேயே மதியத்துக்கு சேர்த்து சமைச்சிட்டோம்னா ஒரே வேலையாக முடிஞ்சிடும். இன்றைக்கின்னு பார்த்து நம்ம சின்னதுரைக்கு பிடிச்சதை சமைச்சேன். ஆனால் அவன் வேலைக்கு நேரமாச்சுன்னு சாப்பாடு எடுத்துகிட்டு போகல. புறவு கொண்டு போய் கொடுக்கணும் அப்புறமா. அதுவும் சரிதே. காலையிலைக்கு ஒன்று மதியத்துக்கு ஒன்று செய்கிறதுக்கு காலையிலேயே மதியத்துக்கு சேர்த்து செஞ்சிட்டோம்னா ஒரே வேலையாக முடிஞ்சிடும். நீங்களாம் வேலையே முடிச்சிட்டீங்க பார்த்தீங்களாக்கா. ஆனால் எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு அது இறங்காது. காலையிலைக்கு ஒன்று, மதியத்துக்கு ஒன்று, நைட்டுக்கு ஒன்று, இப்படி ப்ரெஸ்ஸாக சமைச்சு போடணும். காலையில் வச்சதை மதியம் திங்காதுங்க, மதியம் வச்சதை நைட்டு திங்காதுங்க. கேட்டால் 3 நேரமும் ஒரே சாப்பாடு திங்கணுமான்னு கேட்குங்க. என்ன செய்கிறது? காய்கறி சோறு கேட்டுச்சுங்க. அதான் வெஜ்ஜு பிரியாணி வைக்கலாமேன்னு காய் நறுக்கிக்கிட்டு இருக்கேன். நான் கூட சின்னதுரைக்கு பிடிக்குமேன்னு தக்காளி சோறு வச்சேன். தக்காளி விலை கம்மி தானே, பத்தியா கிலோ 20 ரூபா தானே. அதனால் தக்காளி சோறு, தக்காளி தொக்கு, தக்காளி சட்டினின்னு வச்சு தள்ள வேண்டியதேன். ஆமாம், அப்புறம் கூடும்போது வாங்க முடியுமா? கண்ணால் பார்க்க கூட முடியாது. கம்மியாக இருக்கும்போது தான் நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணிக்கிற முடியும். அங்கே நிற்கிறாள்ல பானு, அந்த மூஞ்சி முகரக்கட்டையும் அவள் என்ன சொன்னா தெரியுமா? காலையில் கவிதா கிட்ட கேட்டிருக்கா, நேற்று ஈசக்கா வீட்டுக்கு யாரோ வந்தாங்களே நைட்டில், அவங்க சம்மந்திக்காரியும் மருமகளை மாதிரி தெரியுது, எதுக்கு வந்தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்துருக்காடி. என் வீட்டுக்கு வரவங்க போகிறவங்களாம் பார்க்குறதே இவளுக்கு வேலையா? இவள் வீட்டில் வேலையே இருக்காதா? ஏக்கா, அந்த பொம்பளை எப்போ அப்படிதாக்கா? இப்போ கூட நம்ம பேசுகிறத என்னன்னு பார்ப்பா. ஆனால் அவள் பிள்ளை ஸ்கூலுக்கு விடத்தே வந்திருக்கா. அதை தவிர பாரு, நம்ம என்ன பேசுகிறோம்னு அங்கே நின்று குறுகுறுன்னு பார்ப்பா. அப்புறமா நீங்கள் போனதுக்கப்புறம் என்கிட்ட கேட்பா, உங்களை பார்த்தா உங்கள்கிட்ட கேட்பா. அவளுக்கு பொழப்பே இது தானேக்கா. அதைத்தையும் கவிதாட்ட சொன்னேன். இனிமே அவள் வந்து ஏன் முன்னாடி என்னமோ கேட்கட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு பேசிக்கிறேன். நல்லா பிடிச்சி திட்டி விடணும்னு இருக்கேன்.
சோறு கொதிக்கிறதும் ஊறு வாங்கி ஒண்ணுக்கா ரெண்டையும் மூடவே முடியாது. மூடுனா பொங்கி பொங்கி வலியும். நம்ம எதுக்கு ஊர் வாயில விழுந்துக்கிட்டு, பேசுறவ பேசிட்டு போயிட்டே இருக்கட்டும் விடுக்கா. அதை நினைச்சு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? அதானே. ஆமா, உன் நாத்தனார் என்ன சொல்றாங்க? பொண்ணு எப்பதையும் கொடுப்பாங்களா? நாங்கள் எத்தனை நாளைக்கு வெறும் காய்கறி சோறும் தக்காளி சோறும் சாப்பிட்றது, சாப்பிட்டுக்கிட்டே கிடக்கிறது? கல்யாண சோறு எப்பதையும் போடுவீங்க? அதுக்கு தண்ணி நேற்று வர சொல்லியிருந்தேன். நான் சும்மானாலும் ஒரு பேச்சுக்கு சொன்னேன் சித்திரையில் கல்யாணம் வைக்கணுமான்னு. உடனே அவள் பிடிச்ச மணிக்கு நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்ற கதையா பிடிச்ச மணிக்கு நின்றுக்கிட்டு சித்திரையில் வைக்கக்கூடாது, அப்புறம் முடியட்டும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாடி. இவ ஒரு பையன் மட்டுமா எனக்கு இருக்கேன், அடுத்தடுத்து 2 பயலுக இருக்காங்க. இவ டக்குன்னு பொண்ணை கொடுத்தா தானே கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த பிள்ளைகள் என்னன்னு பார்க்க முடியும். இவளே இப்படி பண்ணால் என்ன பண்ணுறது? அதுவும் சரிதே. இந்நேரம் வெளியில கொடுத்திருந்தாலும் டக்கு டக்குன்னு பேசி முடிச்சு கல்யாணத்தையும் முடிச்சிருந்திருக்கலாம் போல இருக்கு. இந்த சொந்தத்துல என்னத்தையும் சொன்னாலும் என்னமும் நினைச்சுக்கிருவாங்களோன்னு பயந்து பயந்தே புறம் செய்ய வேண்டியது இருக்கு. ஆமா, பிறகு என்ன பண்றது? தங்கச்சி வீடுன்னு சொல்லி இவர் போய் நின்றுட்டாரு. அப்புறம் வந்தவங்கள வேணாம்னு சொல்ல முடியுமா? அதனாலதே. ஆனா அவ குணம் தங்கமான குணமுடி, சின்ன பொண்ணு. 100 வட்டம் கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டா. முடியலைனாலும் சரி சண்டைனாலும் சரி ஓயாம வந்து போற அந்த இருக்க வீடு மாதிரி. சரி, இப்போ என்ன முடிவுலதே இருக்கீங்க? எத்தனை தடவை இந்த முட்டாச்சேரிக்கைக்கு சொல்கிறது? அதையும் சொன்னேன்ல, அவங்க தான் வந்து சித்திரை முடியட்டும்னு சொல்லிட்டாங்கன்னு. சரி, இன்னும் என்ன 18 தேதி ஆயிடுச்சு, சித்திரை 18 ஆயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்ச நாள் தானே, அப்புறம் பார்த்து பேசி முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கு தாண்டி வெயிட் பண்ணுறோம். ஆளு ரொம்ப நேரமாக பேசுகிற ஆளுகளே, என்ன பேசுகிற ஆளுங்க? சரி, போய் பக்கத்தில் நின்று கேட்போம்.